அனு வீவர்ஸ் 100 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற டிசம்பர் 30ஆம் தேதி அன்று அசுர அமாவாசையானது வரப்போகிறது. இந்த அமாவாசைக்கு பிறகு துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சில எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வகையில இருக்க போகிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது. இதன் விளைவாகத்தான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க. அது சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான முறையிலையும் அமையலாங்க. அந்த வகையில பார்க்கும்போது துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த புது வருடத்துல நல்லதானது நடக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது கெட்டது நடக்க போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ள போகிறோம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நம்ம இந்த விஷயங்கள்ல கவனத்தோடு இருந்து இந்த பிரச்சனையவே வராம பார்த்துருக்கலாமே அப்படின்னு பலருமே யோசிப்பது உண்டுங்க. அந்த வகையில தான் ஜோதிடத்தின் மூலமாக நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது, அதாவது நல்லது நடக்க போகுதா இல்லைனா கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே அறிந்து கொண்டு இருக்கின்றோம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் இந்த ஒரு அமாவாசை அன்று மறக்காம பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு வைத்து ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த எளிமையான பரிகாரத்தை செய்துட்டு வாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய ஆசிர்வாதம் கிடைப்பதோடு பித்ருதோஷம் நீங்கி முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க கொடுங்க. இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யணும், அதோடு ஜோதிட ரீதியாக துலாம் ராசி நேயர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு நிலைமையானது எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 30/12/2024 திங்கட்கிழமையன்று சோமவார அமாவாசையாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த அமாவாசை நாளன்று காலையில ஒரு 10 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் சூடாக சாதம் வடித்து அதில் நீங்கள் கருப்பு எள்ளை கலந்து காகத்திற்கு வச்சுட்டு வந்துடுங்க. இப்படி செய்துட்டு வருவதன் மூலமாக முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைப்பதோடு அந்த பிரச்சனையுமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ மறக்காம துலாம் ராசி நேயர்கள் உங்களுடைய கைகளால் காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க. மேலும் இந்த டிசம்பர் 30ஆம் தேதி அமாவாசைக்கு பிறகு அடுத்தடுத்த நாட்களில் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது. இதை வைத்து தான் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகின்ற நாட்கள், அதாவது இந்த 2025 ஜனவரி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு அலுவலகத்தில் நீங்க கடின உழைப்பை மேற்கொண்டுட்டு வருவீர்கள். அதற்கான நல்ல பலனையுமே பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னே கூட சொல்லலாங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கான பாராட்ட உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு வழங்குவார்கள். பணியிடத்துல சக ஊழியர்கள் உங்களது வளர்ச்சிக்கு எல்லா வகையிலையுமே தங்களுடைய ஆதரவை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. வியாபாரத்தில் ஈடுபட்டு உள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரப்போகின்ற காலமானது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வகையிலையும் லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பிடத்தக்க லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். மேலும் இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு கூட்டு தொழிலை தவிர்த்து கொள்வது துலாம் ராசி நேயர்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. காதலர்கள் தங்களுடைய துணையுடன் தரமான நேரத்தை செலவிடலாம். ஆனாலுமே வெளிப்புற காரணிகள் உறவை பார்த்தீங்கன்னா திசை திருப்ப அனுமதிக்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டிய காலகட்டத்திலையும் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் திருமணமான தம்பதிகள் எதிர்காலத்தில் சவால்களை சந்திக்க நேரிடலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் மற்றும் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். குடும்ப உறுப்பினர்களால இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களாலேயோ இல்லைனா உங்களுடைய உறவுக்குள்ள ஒரு தேர்ட் பர்சனை நீங்க நுழைப்பதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளானது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் இனி இந்த அமாவாசைக்கு பிறகு நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நீங்க பராமரிக்கலாம். நிதி ரீதியாக நிலைமையானது நிலையானதாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் அமைய கொடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் இந்த நிதி முன்னேற்றங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆதரவாகவும் இருப்பார்கள் என்று சொல்லலாங்க. மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல கல்வி மதிப்பெண்களை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளுமே இப்போது சாத்தியமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும்
மேலும் துலாம் ராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது காதலர்கள் பரஸ்பரம் தங்களுடைய துணையுடன் நேரத்தை செலவிடுவதை விரும்பலாம். ஆனாலுமே வெளிப்புற தாக்கங்களால அவர்களுடைய உறவுல பாத்தீங்கன்னா சில பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்க தான் கொஞ்சம் கவனமாகவும் இருந்து கொள்ள வேண்டும். திருமணமான தம்பதிகள் எதிர்காலத்துல சவால்களை சந்திக்க நேரிடலாம். இது அவர்களுடைய ஒற்றுமையில சிக்கல்களுக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில அமையலாம். பழைய உறவினர்கள் உடனான உங்களுடைய தொடர்பானது இனிமையாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் உடனான உங்களுடைய உறவானது வலுவாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கக்கூடும். உங்களுடைய நட்பானது வலுவாகவும் உற்சாகமாகவும் இருக்கக்கூடுங்க. அடுத்து நிதி நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த டிசம்பர் 30 அமாவாசைக்கு பிறகு இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே நிதி நிலைமையானது ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் நிதியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பெருசா நஷ்டமும் ஏற்படாது, பெருசா லாபமும் ஏற்படாது. ஓரளவுக்கு ஆவரேஜா எந்தவித பிரச்சனையும் இல்லாம இருக்க கொடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவானது உங்களுடைய நிதி ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கு அவங்களுடைய பங்களிப்புமே உங்களுக்கு சாத்தியமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா அவங்க நிம்மதியாக உங்களை இருக்க விட்டா மட்டும்தான் நீங்க முழுமையாக தொழில கவனத்தை செலுத்தி அதுல நல்ல லாபத்தை பார்க்க முடியும் என்பதன் காரணத்தால பாத்தீங்கன்னா இந்த நேர காலத்துல அவங்க மூலியமாக உங்களுக்கு சில பீஸ்ஃபுல்லான விஷயங்களும் கிடைக்க கொடுங்க. அதன் மூலமாக தொழிலை நீங்க மேம்படுத்துவீர்கள். அதன் மூலமாக நிதி ரீதியான ஆதாயங்களையுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. பங்கு வர்த்தகங்கள்ல ஈடுபடக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க. லாப வாய்ப்புகள் இருந்தாலுமே இந்த நேர காலத்துல பெரிய பங்கு கொள்முதல் செய்வதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு முறைக்கு பல முறை நீங்க ஷேர் வாங்கும்போது யோசித்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த ஷேரை வாங்குங்க. நிச்சயமாக உங்களுக்கு லாபமானது கிடைக்க கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகம், அதாவது இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு துலாம் ராசி நேயர்களுக்கு தொழிலில் உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய கருத்துக்கள் உயர் அதிகாரிகளால் ஒப்புக்கொள்ளப்படுங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு சக ஊழியர்கள் எல்லா வகையிலையுமே உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஐடி போன்ற துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் தங்களுடைய துறையில் செழித்து வளர்வார்கள். மேலும் அலுவலக நிர்வாகத்தால் உங்களுடைய அர்ப்பணிப்புக்காக உங்களுக்கு நல்ல ஒரு சம்பளமானது கிடைக்குங்க. உற்பத்தி தொடர்பான துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் தங்களுடைய முயற்சிகளுக்கு மெதுவான லாபத்தை தான் பார்க்க முடியுங்க. ஆனாலுமே சில சவால்களை தாண்டி வெற்றியானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடும். சட்டத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஊடகம் மற்றும் திரைப்படத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் தொழில் முன்னேற்றத்திற்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளை அனுபவிக்கக்கூடிய வகையிலையும் இருப்பீங்க. அவர்களுடைய படைப்பாற்றல் நிர்வாகத்தால முழுமையாக ஆதரிக்கப்படலாம். சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில்முறை பயணங்களில் வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள். மேலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தையும் சந்திப்பீர்கள். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ளவர்கள் தங்களுடைய புதுமையான முயற்சிகளுக்கு நிர்வாகத்தின் கணிசமான ஆதரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்க்கும்போது உங்களுடைய ஆரோக்கியங்க, அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஆரோக்கியமானது உடல் மற்றும் மன ஆரோக்கியமானது காணப்படுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் அமைதியானது இருக்குங்க. தெளிவான சிந்தனையோடு காணப்படுவீர்கள். அதனால உங்களுடைய மன ஆரோக்கியமானது மேம்பட்டு காணப்படும். நீங்க ஒட்டுமொத்த நேர்மறையான ஆரோக்கிய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடியது வகையில் இருந்தாலுமே லேசான வயிற்று அரிப்பு இல்லைன்னா அசௌகரியத்தை நீங்க சந்திக்க நேரிடலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ வயிற்று தொடர்பாக ஏதாவது சின்னதா பிரச்சனை என்றாலுமே அதற்கு உரிய மருத்துவர்கிட்ட நீங்க உடனடியாக சென்று அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாகாம பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவை தேர்ந்தெடுப்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்த்துக்கோங்க. அதிகமாக காரம் ஸ்பைசியான உணவுகள் சாப்பிடுவதை முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தவிர்த்துக்கோங்க. இது செரிமான கோளாறுகளையும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி விட்டுரும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உணவை கவனித்துக் கொள்வதன் மூலமாக நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியத்தை பார்த்தீங்கன்னா பராமரிக்கலாம் அப்படின்னு
சொல்லலாங்க. மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களை வைத்து பார்க்கும்போது ஆரம்ப மற்றும் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறந்த வகையில் கல்வியை பயில்வார்கள். வெளிநாட்டில் முதுகலை படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு இது விசா அனுமதிக்கான நல்ல நேர காலமாகவே அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் யூஜியோ பிஜியோங்க உங்களுக்கு இப்போது நேரமானது சாதகமாக அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.